சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. இந்த வீடியோ பேசும் முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பேசும். முக்கியமாக இந்த வீடியோ பேசும் முன்னாடி முக்கியமான ஒரு ஆளுக்கு சல்யூட் பண்ண, அதுதான் இங்க முக்கியம். சங்கர் சாருக்கு என்னுடைய சல்யூட். இந்திய அரசியலும் சரி, உலக அரசியலும் சரி, அதை பிரிச்சு மேஞ்சி கதையாக படத்துல விரிவாக சொல்லக்கூடிய ஒரே டைரக்டர் நம் சங்கர் சாரை தவிர வேற யாராலையும் முடியாது. அதுவும் பிரம்மாண்டமாக சொல்லிவிடுவார். படத்துல நிறைய மேஜிக் லாஜிக் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. அது மேஜிக் லாஜிக் இல்லைங்க. நாடு இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் அங்கே முன்வைக்கிறார் சங்கர் சார். இந்த மாதிரி கருத்தை அவர் இப்ப அல்ல, ஜென்டில்மேன் காலத்திலிருந்தே தொடங்கியதுதான். அது முதல்வன் வரைக்கும் அது நமக்கு பார்த்திருக்கிறோம். இந்தியன் 1 வரைக்கும் அதை கேள்விப்பட்ட. இப்படி அவருடைய அரசியல் வரலாற்று வாழ்க்கைகள், அரசியல் ஒரு யதார்த்தமான ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடியது என்பதை மக்களுக்கு அவர் அப்பமே திணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் தான் சங்கர் சார். ஏனென்றால் அவருடைய பிரமாண்டம் தான் நம்மளை சில நேரங்களில் மட்டமாக ஆக்கிவிடும் என்று நீங்கள் நினைத்தால் உண்மையில் பிரம்மாண்டத்துக்கு பேர் போன ஒரே டைரக்டரும் சங்கர் சார் தான். அதனால்தான் அவரை பல இந்திகளிலும் விரும்பக்கூடிய காரணம் இருக்கிறது. அவருடைய படங்கள் மட்டும் ஏன் அதிகமான செலவு பண்ணி எடுக்கிறாங்க என்று தெரியுமா? அவருடைய படங்கள்ல அதிகமான செலவை கொட்ட வேண்டிய சூழ்நிலை எதுக்கு வருகிறது என்று தெரியுமா? ஏன்னா அவருடைய படம் டெக்னாலஜி அப்படி ஒரு மெத்தட் அங்கே இருக்கிறது. அங்கே ஒரு பொருளாதாரம் தேவைப்படுகிறது என்பதற்கான ஒரு சூழல் சுற்றில் படத்துடைய சஸ்பென்ஸுக்காகவும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதனால் பணச்செலவு தேவை இருக்கிறது. அதனால்தான் அவர் பிரமாண்டமான டைரக்டர் என்ற பெயரை வாங்கியிருக்கிறார். இந்த படத்துல அப்படி என்ன குறையே நீங்க பாக்குறீங்க? அதில் முக்கியமாக நம்பர் 1 கருத்து ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது என்ன கருத்துன்னா, இந்தியாவுல சரி, உலகத்துல சரி, நாடும் திருந்தாது, நம்ம மக்களும் திருந்த மாட்டாங்க என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் பாருங்க. அதுதாங்க இந்தியன் 2 படம். இந்தியன் 2 படத்தை நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்க, நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்தியன் 2 படம் கதை கருவன்று நீங்க பார்க்காதீங்க. அது கலையிருக்கும் களம் என்று இருக்கிறது தான் நீங்க பார்க்க வேண்டும். சில சினிமா, இப்போது வருகின்ற சினிமா எல்லாம் தொடர்ச்சியான கதை வடிவமைப்பில் எந்த சினிமா வருகிறது சொல்லு? அப்படி ஒரு சினிமாவை நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் காட்சி ஏன் லோகேஷ் கனகராஜ் இப்போது முன் வந்திருக்கும் லோகேஷ் கனகராஜ் படங்கள் கூட வரிசையாக வந்துட்டு இருக்கா. காட்சி பட அமைப்பு, விறுவிறுப்பு, எதிர்பார்ப்பு, படம் வெற்றி நிச்சயம். இப்போது ஸ்டைலே அதுதான். மக்களும் இப்போ அதைத்தான் விரும்புறாங்க. அந்த பாணியில தான் இன்னைக்கு சங்கர் சாரு படம் எடுத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு புரியலையா? இந்த படத்தை புரியாத நீங்களா இருந்தா, யாராக இருந்தாலும் உண்மையிலே உங்களுக்கு அரசியல் வன்மம் உங்களை தாக்கப்படுகிறது தான் அர்த்தம். அரசியலை பத்தி தாக்குகின்றவர்கள் மேலே எல்லாம் நீங்கள் வன்மத்தை கக்குகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். உங்களுக்கு கமல் சார் ஒரு கட்சியில இருந்து வந்தார், சரி, அவரை நீங்கள் தாக்குகிறீர்கள். சங்கர் சார் என்ன பாவம் செய்தார்? நம் நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் சில கருத்துக்களை, மெசேஜ்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தப்பா? அல்லது நாட்டு மக்களுக்கு தேவையான உடன்பாடுபட்ட இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது, எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்வது தப்பா? இப்படி பல படங்கள் மூலமாக பல விமர்சனம் ரீதியாகவும் பல இதுகளை நமக்கு மக்களுக்கு திணித்து சொல்கிறாரே, இது தப்பா? அவர் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? உங்கள் வீட்டுக்குள் ஒரு கலையிறக்கம் இருக்கிறது, அதை நீங்கள் சரி செய்துவிட்டு நாட்டுக்கு கலையிருங்கள் என்று சொல்வது தப்பா? இன்னைக்கு அப்படித்தாங்க இருக்கு. நமக்கு ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் வாழ்றாங்கன்னு தெரியுமா? ஆனா வாழ்றவங்க மத்தியில தகப்பனுடைய பிள்ளைகள் காலேஜ் செல்லும் போது செல்வாக்கூட இருப்பாங்க. எங்க அப்பா எம்எல்ஏ, எம்பி, வக்கீலு அப்படி இப்படின்னு பீத்துவாங்க. ஆனா அவங்களுக்கு ஆடம்பரம் யாருக்கு வந்தது? அவர் இருக்க வக்கீல் வேலை, அரசியல் வேலை, இப்படிப்பட்ட இடங்களிலிருந்து அவங்களுக்கு வசதி வந்தது. அந்த வசதி எப்படி வந்தது என்று சுட்டி காட்டுவது தப்பா? இப்படி உங்க வீட்டிலேயே நீங்க ஒரு பிரமாண்டத்தை விரும்புகிறீர்கள் என்றால் அந்த பிரமாண்டத்தை யார் தூண்டுதலாக உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதற்கான ஒரு ஆதங்கத்தை கொடுத்தது தப்பா? இப்படி அடுக்கிக்கிட்டே போலாங்க. இந்தியன் 2வின் கதையை பொறுத்தவரை இந்தியன் 3 என்னவாக இருக்க போகிறது என்று நீங்க நினைக்கிறீர்களா? இதே கிழவன், இதே தாத்தா அங்கே கதறவிட போகிறாரா? உண்மையிலே தாத்தா இந்தியன் 2ல கதற விட்டுத்தான் இருக்கிறார். யாரு? நம்மளை இல்ல, மக்களை இல்ல, அரசியல்வாதிகள். அதனால்தான்
இந்த படம் வன்மம் கக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஏன் சென்சாருக்கு இந்த படம் எடுத்து பார்க்கலையா? சென்சார்ல இந்த படத்தை இறக்க விடாம தடுக்க முடியாதா? அப்பேற்பட்ட சூழலிலே சென்சாரை தடுத்து நிறுத்தி கோர்ட்டு வரைக்கும் சென்ற இந்த படம் திரைக்கு வருவதற்கு ஒரு எந்தவித எதிர்முறையான எந்த இதுவுமே இல்லை. திரைக்கு இந்த படம் இறங்கி ஓடலாம் என்ற ஒரு முடிவை கோர்ட்டே முடிவு கொடுத்த பிறகு நீங்க என்ன? இதுல இந்தியன் 2ல நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அத்தனை அடித்து நொறுக்குவதற்காக இந்தியன் போதும். ஆனால் இந்தியன் தாத்தாவாக இருக்கணுமான் என்ன தலையெழுத்தா? அது தாத்தா வழியாக சொல்கிறார்கள் என்பதுதான் இங்கோட விமர்சனம். அவரு தாத்தா இல்லைங்க, இந்தியன். அப்படி என்று நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் தாத்தாவாக இருந்து இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதை தாத்தாவாக சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக சிந்தனை கொடுக்க முடியும் என்பதற்காக ஒரு ஐடியா தான் அது. அதையே நீங்க தாத்தாவா பார்க்குறீங்க. அவர் என்ன சொல்ல வருகிறார், என்ன கருத்தை மக்களுக்கு கொடுக்கிறார், என்ன விமர்சனங்களை அரசியல்வாதிக்கு வைக்கிறார், நீங்கள் எப்படி லஞ்சம், ஊழல், அநியாயங்களை, அக்கிரமங்களை எப்படி ஒடுத்து காட்ட வேண்டி எங்கே நடக்கிறது என்று சுட்டி காட்டுவதற்காக இந்த படத்தை எடுத்திருக்கிறது தப்பா? இப்படி தாங்க சங்கரை நீங்க பேசிக்கிறீங்க. சங்கருக்கு எந்த படம் எப்படி இருக்குன்னு, ஏன்னா எந்த படம் அவர் எடுக்கல. அரசியல் படம் எடுத்தா அரசியல் அச்சுறுத்தலாக எடுப்பார், காதல் படம் எடுத்தால் காதலை அச்சுறுத்தலா எடுப்பார். ஏன் காதலன் படம் எடுக்கலையா? பாய்சு படம் எடுக்கலையா? இப்பேற்பட்ட காதல் படத்தை தயாரிக்கலையா? இப்படி அவருக்கும் பல ஈடுபாடுகள் இருக்கிறது. ஆனால் உண்மையிலே சங்கருடைய சில மைண்ட் வாய்ஸ்கள் சொல்லப்படுவது என்னவென்றால், நம் அரசாங்கம், அரசியல், சட்டங்கள், அதிகாரங்கள் எதுவுமே சரியில்லை, இதை இந்த நாடு திருத்த வேண்டும், இல்லது இந்த உலகம் எல்லா நாட்டில் திருந்த வேண்டும் என்ற ஒரு முன்னோக்கம். அந்த படத்துக்கு பேர் இந்தியன் தான் வைக்க முடியும். இந்தியன் வைத்துவிட்டு அங்க போய் அவரை தூக்குறாரு, இங்க போய் இவரை தூக்குறாரு என்று நீங்க லாஜிக் பாக்குறீங்க. இது லாஜிக் இல்லைங்க, மேஜிக்கா பாருங்க. எங்க போய் எங்க தூக்கலைன்னா நீங்க எங்கேயும் போய் தப்பு செய்யதானே செய்வீங்க. நீங்க ஆமா அங்க எப்படி வர முடியும்? நமக்கு பாதுகாப்பா 10 படைகள் இருக்கிறது, நம்முடைய பாதுகாப்பா 20 இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். நம்மளை எப்படி இவன் தொட முடியும், நம்ம எப்படி வேணும் தப்பு பண்ணலாம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஒரு இந்தியன் எப்படி வர முடியாது நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வரணுமான்னு சொல்லி சட்டம் சொல்லுது, மக்களுக்கு சுட்டி காட்டுது, வரணுங்க. அந்த மாதிரி இடங்கள்ல இந்தியன் வரணும். இந்தியனுக்கு 10 பேர் சப்போர்ட் இருந்தா எதிரிங்களுக்கு 100 பேர் இருப்பாங்கன்னு இந்தியனுக்கு தெரியும். அதுதான் இந்த படத்துடைய நேம் இந்தியனை வச்சிருக்கிறது. உங்களுக்கு புரியலையா? இந்தியன் படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு கதையோ கருவலகம் அங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் தற்காலிகம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி படங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மக்கள் இதை பார்த்து நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட சினிமா வரும்போதுதான் நம் அரசியல் தோலுரிக்கிறது என்றதை நமக்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியன் 2வின் கதை கரு உண்மையிலே எனக்கு ஒரே பாயிண்ட் சொல்ல நினைக்கிறேன். அந்த படத்தில் நடித்த கமலஹாசனை நீங்கள் விடுங்கள். அந்த படத்தில் நடித்த அவருடைய கேரக்டர் அதை அவர் சரியாக பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். அவர் அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், இவர் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் என்று நீங்கள் பார்க்க. நீங்க போய் சொல்லுங்க, தாத்தா போய் சொல்ல வேண்டாம், நீங்க போய் சொல்லுங்க. இந்திய நாட்டுல முடியுமா? உங்களால முடியாது. அதனால்தான் சினிமாவில் இப்பேற்பட்ட கேள்விகளை எழுப்ப முடியும், சொல்லவும் முடியும். அதை எப்படி வேணும்னு சொன்னா என்னங்க? கருத்து தானே. நாட்டுல நடக்கிறது தானே. வன்மங்களை நீங்க கொண்டு நல்லவங்களை மேல திணிக்கும் போது அது மிகப்பெரிய குற்றம் இல்லையா? அப்பேற்பட்ட சூழலில் இந்தியன் 2 படம் மிக பிரமாண்டமாக வளர்ந்து வந்திருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 2வில் கதையை நீங்க எதிர்பார்க்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த படத்துல நல்ல மெசேஜை நீங்க எதிர்பார்த்து பாருங்க. நிச்சயம் இந்தியன் 2 உங்களை அல்ல, எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இந்த படம் கொண்டாடப்படும். இந்த படத்தை கொண்டாடுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, தடுக்கவும் முடியாது. ஏன்னா இந்த படத்துடைய இது பல முகங்களை கிளிய வைக்கிறது என்பதுதான் உண்மை. இதை அச்சு அசலாக சொல்லப்படுகின்ற இந்தியாவின் ஒரே டைரக்ஷன் என்றால் அது சங்கரை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? என்னை பொறுத்தவரை சங்கருக்கு மீண்டும் ஒரு சல்யூட் தான். இப்பேற்பட்ட படங்களை நீங்கள் தொடர்ந்து கொடுங்கள், நாட்களை நீட்டாதீர்கள். அடிக்கடி அரசியல் களம் படங்களை எடுத்து சங்கர் கொடுக்கும் போது மக்களுக்கு நெஞ்சில் ஈட்டி பாய்வது போல பல விஷயங்களை நீங்கள் உணர வைக்கலாம்.
அரசியல்வாதிகளை நீங்கள் கடுமையாக தாக்கலாம் என்ற நிலைமைக்கு இந்த படம் இருக்கிறது என்பதை பக்கபலமாக புரிந்து வைத்திருக்கிறார் சங்கர். யாருக்குங்க அரசியல் தெரியாது? ஜென்டில்மேன்ல அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? அன்னைக்கு அவர் அரசியலை களமெடுக்க துணிந்தவர் தான். அன்னைக்கு அரசியல்ல என்ன நடக்கிறது என்று காட்டினவர் தான். அன்னைக்கு அரசியல்ல என்ன இருக்கிறது என்று அவர் துணிச்சவர் தான். இதை துணிச்சலோட போராடிய கமலஹாசனுக்கு இந்தியன் 1 அமைஞ்சது. அந்த இந்தியன் 1 அமைஞ்ச பிறகு சங்கரோட இடமே வேற. அந்த அளவுக்கு ஒவ்வொரு படத்தை அவர் நேர் எதிராக இல்லை, நேர்மறைவாக இல்லை, உங்களுக்கு நேர் முன்னாடியே கொடுக்கக்கூடிய ஒரே டைரக்ஷன் சங்கர் சார் தான். சங்கர் சாருக்கு எத்தனை சல்யூட் பண்ணாலும் அடங்காதுங்க. அந்த அளவுக்கு சங்கர் சார் பெரிய ஒரு உத்தேகத்தில் உள்ள டைரக்டர் என்று நான் சொல்கிறேன். டைம் பாஸ் என்று படம் எடுக்கக்கூடியது சங்கர் அல்ல. மக்களுக்கு கருத்து என்று சொல்லக்கூடியவர் தான் சங்கர். சங்கரின் பிரமாண்டத்தை பார்த்து நீங்கள் அஞ்சப்படுகிறீர்கள். அவருடைய அரசியல் ரீதியான பல விஷயங்களை பார்த்து நீங்கள் பயப்படுவதில்லை. ஏன்? அந்த கேள்விக்குத்தான் அவர் படம் எடுத்து காட்டுகிறார் என்பதை நீங்கள் ஒருத்தர் மறந்து விடாதீர்கள் என்பதை உங்களுக்கு நினைவாக சொல்கிறேன். சங்கரின் இந்த இந்தியன் 2 மிகப்பெரிய ஒரு பதிப்பை இங்கே பதிக்கிறது. படம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவர் கொடுக்கிற மெசேஜ் சக்சஸ்ஃபுல். இந்தியன் 2 மிகப்பெரிய ஒரு வரலாறு படம் என்று நான் நினைக்கிறேன். இதே போல் நம்மளை சார்ந்த மக்களும் அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி படம் உங்களுக்கு நன்றாகவே பிடிக்கும். தியேட்டரில் சென்று பாருங்கள். யூடியூப்பிலோ அல்லது பல சேனல் மூலமாக சோசியல்லே பல விமர்சனங்களை கண்டு தயங்கி வீட்டுக்குள் முடங்கி இருக்கிறார்கள். தியேட்டரில் சென்று நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரியும் இந்த படத்துடைய வலிமை என்ன இருக்கிறது என்று. அதில் பெரிய வலிமைகள் இருக்கிறது, வலிகளையும் சொல்லப்படுகிறது. இது நம் நாட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் அங்கே சொல்கிறது. மீண்டும் சொல்கிறேன், அடுத்தடுத்து சங்கர் சார் இது போன்ற படங்களை நீங்கள் கொடுத்தால் ஆதரவு நிச்சயம் இருக்கும். உங்களை எதிர்க்க வேண்டிய உங்கள் எதிர்ப்பார்கள், மக்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நம்பிக்கையோட மீண்டும் நீங்கள் இந்த திரைத்துறையில் படங்களை நன்றாக கொடுக்க வேண்டும் என்பதால் என்னுடைய நோக்கமும் எண்ணம். இது என்னுடைய நோக்கமாக நீங்கள் கருத வேண்டாம். மக்களுடைய எண்ணங்களும் அப்படித்தான் இந்த உலகில் இந்த நாட்டில் இருக்கிறது. நம் தமிழ்நாடும் அப்படித்தான் இருக்கும். அதை மனதில் கொண்டு நிச்சயம் சாதிப்பீர்கள். இந்த சாதனை பட்டியலில் இந்தியன் 2 கண்டிப்பாக இடம்பெறும். இந்தியன் 3க்காக ஐ ஆம் வெயிட்டிங். இந்தியன் 3 எப்படி இருக்க போகிறது நீங்க நினைக்கிறீங்க? இந்தியன் 3 தாங்க மிக பிரம்மாண்டமான இந்த உலகில் ஒரு சிறந்த ஒரு படமாக அதுவும் அமையப் போகிறது என்பது மாற்று கருத்தே இல்லை. 1803ஆம் ஆண்டுக்குள்ள காலகட்டத்தில் உள்ள கதைகள் எப்படி இருக்கும்? கண்ணீர் கதைகள் தான் அதிகம் இருக்கும். அந்த கண்ணீர் கதையோடு இந்தியன் 3 வரப்போகிறது. மக்களே, ஐ ஆம் வெயிட்டிங். காத்திருங்கள். அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக்கும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கமெண்ட் சொல்ல தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மீண்டும் அதை வச்சு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பேச காத்திருக்கிறேன். பெஞ்சமின். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு